காளிமாரி சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகனுக்கு காளிமாரி சண்டை குணசீலன் பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய இந்த நாடகத்திலே இந்த சபையிலயோ எத்தனையோ கலை மேதைகளா இருப்பாங்க. நாமெல்லாம் கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்திலே தாளப்பிழை, மேலப்பிழை, நடை, உடை, பாவனை, சொற்பிழை, இப்படி யாதொரு ஒரு பிழை இருந்தாலும் தன்னுடைய சிறு குழந்தையை தவறு செஞ்சு என்ன பண்றோம்? மன்னிச்சு ஏத்துக்கிறோம்ல. அது போல எந்த தவறு செஞ்சாலும் மன்னிச்சு ராமோஜெயம். ஆனால் மந்திரி அப்படி இருந்தாலும் நான் யார், எதற்காக அப்படி இருந்தாலும் அரும்புகள் ஈன்ற நகர் அரசுக்கு உரிமையான காலையில அப்படி சூரிய உச்சி எப்படி இருக்கும்? தக தகனும் இன்னும் இல்ல. காலை சூரிய உதயமாகும் போது எப்படி இருக்குதோ அது போல என்னுடைய பேரு குணசீல பாலன். குணசீல பாலனுக்கே, குணசீலனுக்கே, குணசீலனுக்கே. அப்படி இருந்தாலும் உங்க பேர் குணசீல பாலன் இருந்தாலும் தாய் தந்தை யார் சொல்லுங்க? தாய் தந்தையா? ஆமா, நாடகம் சொல்லுங்க. குணசீல பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு அப்படின்னு சொன்னால் அனைவருக்கும் தெரியும், எனக்கு தெரியும், தெரியும், கொட்டுக்காரி மத்தாளக்காரருக்கு தெரியும். ஒண்ணு பொறுமை சொல்லிக்காரு சொல்றேன். ஒண்ணு கூட சொல்லுங்க. நான் பொறுமையை கேட்டேன். உன் பேரு குணசேலன். அப்படி குணசேலனாக இருந்தாலும் உன் தாய் தந்தை யாரு? உன் நாளைக்கிற பத்தி பெண்ணா வளர்ப்பேன் சொல்லிக்கிறேன்.
சாமி 10 மாதம் ஆமா 300 நாள் அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்த சரி என் தாயார் பேரோ தாயோ குணவதி. குணபதி என் தந்தையாரோ தந்தை சின்னார்ஜுனர். சின்னச்சின் ஆமா சின்னச்சினுக்கும் குணவதிக்கும் ஒரே மகள் என்னுடைய பேரோ குணசீல பாலன். அப்படி இருந்தாலும் நானும் பாண்டவருக்கு பேரப்பிள்ளை. பாண்டவருக்கு பேரப்பிள்ளை. பேரவலை ஆமா தருமன் ஏமன் ஆனால் அர்ஜுனன் நகல சகாதேவன் ஐவர்களும் உங்களுக்கு பாட்டமர்கள் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகலன் ஜெகன் என்று சொல்லக்கூடிய 5 ராஜாக்களும் என்னுடைய கொள்ளு தாத்தாக்கள். ஆமா அப்படி இருந்தாலும் அர்ஜுனனுக்கும் தென்மதுராப்பட்டி ஆளக்கூடிய அல்லி மகாராணை மனமுடித்து வைத்தார்கள். அர்ஜுனனுக்கு சரி அர்ஜுனனுக்கும் ஆமா அல்லிக்கும் பிறந்தவர் தான் புலேந்திரன். புலேந்திரன் புலேந்திரன் என்னுடைய சொந்த தாத்தா. சொந்த தாத்தா சொந்த தாத்தா புலேந்திரனோட பிள்ளை ஆமா யாரு அர்ஜுனன். சின்ன அர்ஜுனன். புலேந்திரனுக்கு கலந்தாரி என்ற பெண்ணை மனமுடித்து வைத்தார். புலேந்திரனுக்கும் சரி கலந்தாரிக்கும் பிறந்தவர் தான் ஆமா என்னுடைய தந்தையார் சின்னர்ஜுனர். சின்னர்ஜுனருக்கும் குணவதி என்ற பெண்ணை மனமுடித்து வைத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் தந்தையார் பேரோ சின்னர்ஜுனர், தாயாரோ குணவதி. இப்படி நானும் பாண்டவருக்கு பேரப்பிள்ளை. இப்படி என்னோட வாழ்க்கை வரலாறு. இருந்தாலும் இன்றைக்கு நம்மளுக்கு என்ன வேலை? அப்படியா? அப்படி இருந்தாலும் நாடு நகரம் என்ன சரி சொல்லும்ல. தாய் தந்தை பாண்டவன் சொன்னீங்க. ஆனா நீங்க ஆண்டு வர நாடு எது? நாடு எது? அப்படி இருந்தாலும் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம் கூட 6 பிறந்தோம் சொல்லும்ல. ஆமா சாமி ஒரு குலை போல் ஒரு குலை போல் ஒருவன் தானே ஒருவன் தானே வாழைக்கு ஒரு குலை போல் ஒரு குலை போல் சாமி வாழைக்கு ஒரு கோலம் இழுதுல்ல. ஆமா வாழைக்கு ஒரு கோலம் இழுந்தது போல நான் ஒண்டி ஒருவனா பிறந்தேன். ஒரே குழந்தை ஒண்டி ஒருவனா. அம்மாவுக்கு ஒரே புள்ள. ஆமா ஆமா வாழைக்கு ஒரு குலை கூட. ஆமா அது கூட தாய்க்கு ஒரே மகனா பிறந்தேன். ஆனா ஒண்டி ஒருவனா தான் அப்படி பிறந்து சாமி அப்படி ஒண்டிய பிறந்து
உடைய பிறந்து பகவானே இந்த நாட்டு சுகமா தானே இருக்கு. ஆனால் அப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய நாடு என்ன என்ன கேக்குறேன். ஆமா சாமி, நாடு நகரெல்லாம் சொல்லுங்க. சொல்றேன். ஏன் சாமி, தாய் தந்தை பேரை சொன்னீங்க. ஆமா, போட்டோ காலமெல்லாம் சொன்னீங்க. அத்தனை பேர் சொல்லி நீ ஆண்டவர் நாடு சொல்லணும் இல்லையா? தெரியுங்க. ஆமா சாமி, சொல்லுங்க. அண்டு வரை எந்த நாடு எந்த நாடு நாடு பேரை சொல்லு பேரை சொல்லு. அண்டு வரை எந்த நாடு எந்த நாடு சொந்த நாடு சொந்த நாடு. நாடு வரும் நாடு வரும் எந்த எந்த நாடு அஸ்தாபுரம் என் நண்பா சொந்த நாடு. ஆண்டவர் எந்த நாடு. பகவானே ஆனால் மந்திரி, சாமி, நானும் ஆண்டு வரக்கூடிய நாடு என்னன்னா டெல்லி என்று சொல்லக்கூடிய சரி, ஹஸ்தினாபுரம். அதுக்கப்புறம் உன் நாடு. ஹஸ்தினாபுரம் என்னுடைய நாடு. சரி, அப்படி ஆண்டு வந்தாலும் நான் ஆண்டு வந்தாலும் அப்புறம் சார். வாரத்திலே 7 நாள் இல்லையா? ஆமா, வாரத்திலே நான் காலை எழுந்தவுடன் பாடசாலை செல்வது வழக்கம். நானும் சின்னஞ்சிறு வயது இல்லையா? ஆமா சாமி, நம்ம 2 பேரும் தான் பள்ளிக்கூடம் போவோம். ஆமா, 2 பேரும் தான். ஆ, நாங்க 2 பேரும் பள்ளிக்கூடம் போவோம். சாமி, 6 நாளைக்கு பள்ளிக்கூடம் போவோம். ஆமா. ஒரு நாள் நம்ம லீவு. ஒரு நாளைக்கும் அரண்யவனம் கானகம் போய் 2 பேரும். ஆமா கானகம் சென்று ஆமா, அங்க வன புதுமைகள்லாம் பார்ப்பது வழக்கம். பார்த்து ரசிக்கிறது வழக்கம். ஆமா சாமி, அதனால இப்ப நைட் என்ன பண்றோம்? அப்படி இருந்தாலும் நம்மளும் 6 நாள் பாடச்செல்லாம் முடிச்சிட்டு ஆமா சாமி, நான் மாலை வந்தவுடன் அரண்மனையில் சரியா இருக்கும், வீட்டுல இருப்பேன். அப்படி இருந்தாலும் இப்ப நம்ம கானகம் செல்லலாம்ல. வரலாமா? அப்படியே போறோம், வந்தவனும் காணங்க சென்று அப்புறம் புதிய மேல பார்க்கணும். ஆமா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம லீவு. ஆமா, பாக்க போலாம். ஓடிய 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 கானகமா தன்ன நாடினான் குலசீல பால கானகமா தன்ன நாடினான் குலசீல பால வேகமாக தானத பால குலசீல பால ஆமா கானகத்துக்கு பாரு புதுமையெல்லாம் எங்கெங்க மலர் இருக்குது, என்னென்ன மானு, புள்ளி மானு, மயில், குயில் எல்லாம் ஓடுது வருது விளையாடுது.
இத்தனை விளையாடுது. ஆமா. ஆனா ஆ, இந்த புதிய பகல வந்துக்கிறோம். ஆமா. ஏசாமி ஆ. உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா பாரு. ஆனால் மந்திரி, ஆ. என் கண்ணுக்கும் ஆமா இந்த வானகத்துல எங்க பார்த்தாலும் சரி. பூக்களா தான் தெரியுது. ஆ. மலர்களெல்லாம் பூவா தெரியுது. ஆமா எனக்கு மலர்கள் பூவு. ஆ. அந்த பூக்கள் தான் தெரியுது. இன்னைக்கு ஆ, இது ஒரு புதுமையா இருக்குது. ஒரு புதுமையா தான் இருக்கு மந்திரி. ஆமா ஆனா எங்க பார்த்தாலும் ஆ. பூக்கள் மலர்களா தெரியுது. ஆமா ஆமா. ஆனா அப்படி இருந்தாலும் ஆ. இன்னொரு பூவை பார்த்தா ஆ. ரொம்ப பிரகாசமா தெரியுது. என்ன பூக்குது? அது என்னமோ பாக்குறதுக்கு ஆ. ரொம்ப அழகா இருக்குது மந்திரி. பெரிய பூக்கா சின்ன பூக்கா? பெரிய பூ. ஆமா. இந்த சூரியகாந்தி பூ அப்படி பிரகாசமா இருக்கும்ல, ஆமா. அப்படி தக தக தகன்னு மின்னுது மந்திரி. ஆமா. பக்கத்துல போய் பார்க்கலாம். ஆ, ஆமா நான் இங்கே இருக்கிறேன், ஆ. நீ போய் நல்லா பாத்துட்டு வா. ஏய் இங்க பாபடி. ஆமா நந்தவன சோலையில நம்ம 2 பேர் தானே வந்தோம். மலர் பறிக்க. ஆமா யாருக்கிட்ட அங்க போய் மடவிட்டு இருக்கிற? அந்த ஆளு ஆ. காடை பிடிக்க வந்துக்கிறான். என்ன காடை? காடை 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 பிடிக்கிறதுக்கா? காடை பிடிக்கிறாளா? உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல கேட்டேன், யாருக்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தீங்க ஆ. என்னன்னு கேட்டேன். இல்ல எனக்கு சின்னதுக்காரர் தான். ஆ, நாங்க 2 பேரும் வந்தோம். ஆ. நீங்க என்ன பண்றீங்க? நானா? நான் மலர் பறிக்கிறேன். அப்படியா? ஆ, பொறுமையா வரேன். போயிட்டு வா. மலர் எடுக்க வந்தியா? ஆ, பூ எடுக்க. ஆ. எதுக்கு? இங்கே வந்துடுறேன். ஏ சாமி வாப்பா. சாமி உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை. இது காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. அடியே பேத்தா புண்டை. ஆனால் மந்திரி, அது என்ன மலர்கள் பாத்தியா? பார்த்த பிரகாசமா இருக்குது இல்ல? அது மணல்ல புண்டை பல்ல. என்னது? செவிட்டு புண்டையாட வச்சுட்டு என்ன சொல்ற? பொண்டு 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 பொண்ணா? அட பிள்ளை. எவ்வளவு அழகா இருக்கிறா. ஒட்ட பிள்ளை. அட ஒட்ட பிள்ளை. ஒட்ட பிள்ளையா? ஏய், ஒட்ட பிள்ளையா? ஆனா மந்திரி, கட்டணா அவள கட்டணும்டா. அப்படின்னா கட்டணம் விட்டா கட்டணவங்கால கட்டணவங்கால கட்டணம் சுனியும் நான் தானே அந்த பொண்ணை கட்டினேன். அப்படியா? அப்ப உன்னை பிடிச்சிருவோம். நான் தான் அந்த பிள்ளையை கட்டினேன். நீ தான் கட்டினியா? மந்திரி தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தா கேளு. எனக்கு கோமலி. நான் தான் அந்த பிள்ளையை கட்டினேன். நானு அதுக்கு அப்படியா? என்ன பண்றேன்? எதுக்கு கட்டினா? அவளை கட்டினா எல்லாரும் கட்டினவன் திணி ஓமணும். நீ ஓஹோ, நீங்களா அதுக்கு தான் வந்துக்கிறீங்க. சாப்பிடுவோம் நீங்க. சாமி அது பேசல கேட்க கூடாது. அங்க பாரு. சரி. என்ன அழகு. அப்படியா? அவ என்ன ஓயில இருக்கிறாள், அவ என்ன ஓயில இருக்கிறாள். மந்திரி, அவ என்ன ஓயில இருக்கிறாள், அவ என்ன ஓயில இருக்கிறாள். நம்ம 2 பேரும் தானே இருந்தோம். இவரு யாரு? என்ன பார்த்து இப்படி வர்ணிக்கிறாரு? யார் இவரு? ஐயா நீங்க எந்த ஊரு, எந்த தேசம்?
ஆமா அவருக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேளு. எந்த ஊரு எந்த தேசம்? ஆமா அவரு பேர் என்ன? என்ன வரியது காரணம் என்ன அப்படின்னு கேக்குற. அப்படின்னு போய் கேட்டுட்டு வா விளக்கமா. ஆனா எந்த ஊரு எந்த தேசம்? ஐயா எங்களுக்கு சொல்லும் ஐயா. எனக்கு இந்த சொல்ல விட்டா எனக்கு எந்த சொல்ல விட்டா 3 பேரும் ஒண்ணாவே வா. என்ன சொல்ற? நம்ம சொல்ற என்ன சொல்லுது? அந்த அம்மா சொல்றாங்க அவரு என்ன வர்ணிக்கிறாரு. அவர் யாரு? அப்படி நாடு எது? அவர் நகரம் எது? என்ன வரிய காரணம் என்ன? ஆனால் மந்திரி அவன் எவ்வளவு அழகா இருக்கிற பாத்தியா? ஆனா அழகு விட்டியா? எவ்வளவு புடப்பட்டு புண்டையாக்குற. ஆனா மந்திரி சாமி இங்க பாரு, ஒரு பொம்பளை பிடிக்கணும்னா இங்க பாரு தூரம் பண்ணிட்டு பேசக்கூடாது. போகணும், அப்படி வரிக்கணும், தோடணும், பேசணும், கொஞ்சணும், கொலாவணும். பின்ன நாம எடுத்து கொடுத்தோம் அந்த பொம்பளை வருவாளா? அவளுடைய வில்வனை புருவமும் கருவண்டு போல் 2 கண்களும் பெண் சலங்கை போன்று கழுத்தும் பாலை இலை போல் அவள் வயிறும் கிட்ட போவ வாழைத்தண்டு போல் அவள் கண்ணே காலை பாரு, புண்டை பாரு, அவரை புண்டையும் பாரு வாசல் பக்கத்துல எனக்கு பயமா இருக்குது பயப்படுறத பேர் வச்சுக்கலாம். அது இல்ல பயமா இருக்குது. தொட்டா பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். ஐயோ அவரை பார்க்க எனக்கு பயம் பிறக்குது. மாரியோட பொட்டேட்டு பேர் வச்சிடலாம். அது இல்ல. ஆமா இந்த காலகட்டத்துல நாம 2 பேர்த்தால வந்தோம். திடீர்னு வந்தாரு, என்ன பார்த்து அழகா இருக்கிற, அது அப்படி இருக்கிற இப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறாரு. என்ன வேணும்னு கேளு முதல்ல. சாமி அந்த பிள்ளை பார்த்த உடனே வர்ணிக்கிறேன். ஆமா உனக்கு என்ன வேணும்? அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்ட மந்திரி. பேர ஆயாங்க வா. உன் பேர் கேக்குறாரு. என் பேரா? என் பேரு தான் அது. அந்த அம்மா பேர் அது. அதா அது நல்லா தான் இருக்குது. அதுன்னா அதுன்னா அதேதான் அதேதானே? என் பேர் அது இல்லடா, இதுடா. அந்த அம்மா பேர் இது. இதுன்னா என்ன? இதுன்னா ஒண்ணும் புரியலையே மந்திரி. அப்ப கூதி. ஏய் அது இல்லங்கப்பா, என் பேரு தான் வந்து வினோதவள்ளி. ஆனா மந்திரி என்ன பேர் சொன்னா? சொல்லு என்ன பேரு? நம்ம பேர் சொல்லிட்டா சொல்லு. அந்த அம்மா பேர் சொல்றேன், நீ சொல்லு. நீ பேர சொல்லு. கேட்டு வர சொல்லிச்சு. அந்த அம்மா தான் என்ன வந்து பண்ட பேர் பாவாயி. அம்மா பேரு
பட்ட பாவாயி. உங்க பேரு என் பேரு அந்த வினோதவல்லி. ஓ, வினோதவல்லி. ஆஹா, வினோதவல்லி குணசீலன். ஆனா மந்திரி என்ன பொருத்தம், எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தியா நம்ம பேரு. என் பேரு கேட்டாருல்ல, அவரு பேர் என்னன்னு கேட்டுட்டு வா. கேட்டு வரேன். அம்மா உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. என் பேரா? பாரு நான் உருவாக்காரன் கொடுக்குறேன் பாத்துக்கோ. என் பேரு அது. ஆமா அவர் பேர் என்ன? அவர் பேர் தான் கோபால் 10 புள்ளாய். ஏதாவது கோபா 10 புள்ளாய். இங்க வா அண்ணா, அவரை பார்க்க எனக்கு வருதுண்ணா. என்ன பண்ண வருது? ஐயோ என்னன்னு தெரியல, இந்த காலகட்டத்துல அவரை பார்க்க எனக்கு லவா படலான்னு தோணுது. மகாராஜா என்ன சொல்றது அந்த பொண்ணு? அப்படியா? அதான் வாணா அவரை நான் லவா படலான்னு இருக்கிறேன். என்ன சொல்றேன்? இல்ல அவரு தொழில் என்ன பண்ணலாம். அது இல்ல, காதல் பண்ண ஜவு போயிருமில்ல பிள்ளை. என்ன பண்றாங்க சுவாமி? நாளா ஐயா குட்டுப்பள்ளி நாதா தோட்டத்தில மண்ணா தோட்டத்தில ஐயா நம்ம கூடியிடல சாமி விளையாடுவா. அண்ணா சீக்கிரமாக எங்க அப்பா பார்த்தா தானே பயம். அம்மா நீ கவலைப்படாத. வந்துருங்க